வெல்கம் டு ஏவி இங்கிலீஷ் அகாடமி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹவ் ஆர் யூ? இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா 10th ஸ்டாண்டர்டில் ஃபர்ஸ்ட் யூனிட்டில் உள்ள ஃபர்ஸ்ட் போயம் த லைஃப் அப்படிங்கிற போயம் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த போயத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம லைஃப் அப்படிங்கிற போயம் பற்றி பார்க்க போகிறோம். இந்த லைஃப் அப்படிங்கிற போயத்தை யார் எழுதியிருக்காங்கன்னா ஹென்ரி வேன் டைக் அப்படிங்கிறவர் தான் எழுதியிருக்கிறாரு. ஃபர்ஸ்ட் நம்ம ஆத்தர் இன்ட்ரோ பார்க்கலாம். ஸோ ஹென்ரி வேன் டைக் எப்போ பிறந்திருக்காருன்னா 1852 அமெரிக்காவில் பிறந்திருக்காரு. ஸோ இவரோட டெத் 1933 அமெரிக்கா. கிட்டத்தட்ட 80 இயர்ஸ் இவர் வாழ்ந்திருக்காரு. He was the American author, poet, educator and clergyman. Clergymanனா என்ன? ப்ரீஸ்டாகவும் இருந்திருக்கிறாரு. இந்த மதகுரு, மத போதகர் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஓகே, இவர் 1899லேருந்து 1923 வரையும் பிரின்ஸ்டன் யூனிவர்சிட்டியில் இங்கிலீஷ் ப்ரொஃபஸராக இருந்திருக்கிறாரு. இவர் அமெரிக்கன் அகாடமி ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் லெட்டர்ஸ்க்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார். அண்ட் இவர் நிறைய ஹானரபிள்ஸ் அவார்ட்ஸும் ரிசீவ் பண்ணியிருக்கிறாரு. நெக்ஸ்ட் இந்த போயத்தை பற்றி பார்க்கலாம். இந்த போயம் டோட்டலாக 14 லைன்ஸ் இருக்குது. 14 லைன்ஸ் இருந்தாலே நம்ம அதை சானட்னு சொல்லுவோம். ஆக்சுவலி அதில் ஃபர்ஸ்ட் 8 லைன்ஸ் ஆக்டிவ் அப்படின்னும் லாஸ்ட் 6 லைன்ஸை செஸ்டட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, நம்ம இப்போ போயத்தோட எக்ஸ்ப்ளனேஷன்ஸ்குள்ளே போகலாம். Let me but live my life from year to year. அதாவது என்னோட லைஃப்பை எனக்கு பிடிச்ச மாதிரி வாழ விடுங்க. ஃப்ரம் இயர் டு இயர், ஆண்டுக்கு ஆண்டு, ஒவ்வொரு வருஷமும் எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வாழணும். ஏன்னா நம்ம இப்போ யாருமே நமக்கு பிடிச்ச லைஃப்பை நம்ம வாழ்கிறது கிடையாது. இன்னொருத்தவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் நம்மளோட லைஃப்பை நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அதனால தான் ஆத்தர் சொல்லியிருக்கிறாரு, எனக்கு பிடிச்ச மாதிரி என்னோடய லைஃப்பை வாழ விடுங்க அப்படின்னு சொல்லி. நெக்ஸ்ட் லைன், வித் ஃபார்வர்டு ஃபேஸ் அண்ட் அன்ரிலாக்டன்ட் சோல். வித் ஃபார்வர்டு ஃபேஸ், முன்னோக்கி செல்ல சொல்கிறாரு, முன்னோக்கி செல்லுங்கள். அண்ட் அன்ரிலாக்டன்ட் சோல், அன்ரிலாக்டன்ட் மீன்ஸ் டோன்ட் ஹெசிடேட், எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் முன்னோக்கி போங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது நம்மளுடைய ஆன்மாவை முன்னோக்கி செலுத்த சொல்கிறாரு. நாட் ஹரியிங் டு, நாட் டேர்னிங் ஃப்ரம் த கோல். நாட் ஹரியிங் டு, எந்த ஒரு விஷயத்தையுமே அவசரமாக செய்யக்கூடாது, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செய்யணுமா. நார் டேர்னிங் ஃப்ரம் தி கோல், நம்ம அந்த மாதிரி அவசரமாக செய்கிறவங்க தன்னோட கோலை விட்டுருவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. Not mourning for the things that disappear. ஸோ இப்போ நீங்கள் ஒரு காலேஜில் படிச்சுக்கிட்டு இருக்கலாம், இல்லை ஸ்கூல்லையே நீங்கள் படிச்சுக்கிட்டு இருக்கலாம். ஸ்கூலில் படிக்கையில் உங்கள் கூட படித்த ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வேறு ஸ்கூல் மாறி போயிருந்துருக்கலாம். அப்போ அந்த ஃப்ரெண்ட்ஸை ரொம்பவே மிஸ் பண்ணுவீங்க. அதை தான் சொல்கிறாரு, திங்ஸ் தட் டிஸப்பியர். அது அந்த ஃப்ரெண்ட் போயிட்டா, மறைஞ்சு போயாச்சு. நாட் மார்னிங் ஃபார், அதையே நினச்சி புலம்பாத. நம்ம ஃப்ரெண்ட் போயிட்டானா அதையே நினச்சி புலம்பாத, போனது போகட்டும், அதை நினச்சி புலம்பக்கூடாது. இன் த டிம் பாஸ்ட் நார் ஹோல்டிங் பேக் இன் ஃபியர். இன் த டிம் பாஸ்ட், ஆத்தர் இந்த இடத்துல ஏன் இந்த போய்ட் டிம் பாஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காருன்னா, பாஸ்ட் நம்மளால் எல்லாத்தையும் கரெக்டாக ஞாபகத்தில் வச்சுக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு, இன்றைக்கி மார்னிங் நீ என்ன சாப்பிட்ட அப்படின்னா நமக்கு ஞாபகம் இருக்கும். 3 நாளைக்கு முன்னாடி நீ என்ன சாப்பிட்ட அப்படின்னா நமக்கு ஞாபகம் இருக்குமா?
ஒன்று 2 விஷயம் ஞாபகம் இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸோட எதுவும் சாப்பிட்ருப்போம், அதனால் ஞாபகம் இருக்கலாம். எல்லா விஷயமும் ஞாபகம் இருக்காதுல்ல, அதனால தான் அவர் பாஸ்ட்டை டிம் பாஸ்ட்னு மென்ஷன் பண்ணியிருக்காரு. டிம் பாஸ்ட்னோன்னு நான் வந்து ஈட்டிங்க்கு மட்டும் எக்ஸாம்பிள் சொல்ல, சாப்பாடுக்கு மட்டும், எல்லாத்துக்குமே நம்ம எடுத்துக்கலாம். முடிஞ்சு போன எந்த ஒரு விஷயமா கூட வேணாலும் இருக்கலாம். அந்த டிம் பாஸ்ட் நார் ஹோல்டிங் பேக் இன் ஃபியர், அதை நினச்சி நீ பயப்படாத, முடிஞ்சு போன விஷயத்த பிடிச்சிக்கிட்டே தொங்காத, முடிஞ்சு போன விஷயத்த நினச்சி நீ பயப்படாத. ஃப்ரம் வாட் த ஃப்யூச்சர் வைல்ஸ் பட் வாட் எ ஹோல் அண்ட் ஹாப்பி ஹார்ட் தட் பேஸ் இட்ஸ் டோல். ஃப்ரம் வாட் தி ஃப்யூச்சர் வெயில்ஸ். வெயில்ஸ் அப்படின்னா கவர் பண்ணியிருக்கு, க்ளோஸ் ஆகிருக்கு, மூடப்பட்டிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ இதில் ஆத்தர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஃப்யூச்சர் அப்படிங்கிறது கவர் பண்ணியிருக்கோம், மூடப்பட்டிருக்கோம். ஏன்னா ஃப்யூச்சர்னால் என்னன்னே தெரியாது நமக்கு, ஃப்யூச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியாது. ஆனால் ஃப்யூச்சரை நினச்சி நம்ம வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்போம். ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாம்ஸை நினச்சி வருத்தப்பட்டுட்டு இருப்போம், நாளைக்கு ரிசல்ட் எப்படி வரப்போகுதோ, நல்லபடியாக வருமா அப்படின்னு. நம்மளோட அப்பா ஃபேமிலியை நினச்சி வருத்தப்பட்டுட்டு இருப்பார், நம்ம வாங்குகிற சேல்ரி போதுமா, இதை வச்சு எப்படி நம்ம ஃப்யூச்சரை ஓட்ட போகிறோம், ஃப்யூச்சர் எப்படி ரன் பண்ண போகிறோம், குழந்தைங்களெல்லாம் படிக்க வைக்கணும் அப்படின்னு. அம்மா நாளைக்கு என்ன சமைக்கிறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க, இது சமைச்சா அவங்களுக்கு பிடிக்குமா, இது சமைச்சா பையனுக்கு ஒத்துக்குமா அப்படின்னு. ஏன்னா ஃப்யூச்சர் எப்படி இருக்கும்னு தெரியாது, நம்ம வந்து ஃப்யூச்சர் மூடப்பட்டிருக்கும். அந்த ஃப்யூச்சரை நினச்சி நம்ம பயப்பட தேவையில்லை. ஃப்யூச்சர் எப்படி வேணால் இருக்கட்டும், பட் வித் எ ஹோல் அண்டு ஹாப்பி ஹார்ட். எப்படி வேணால் இருக்கட்டுமே, ரிசல்ட் ஃபெயிலாக வந்தாலும் என்ன, பாஸாக வந்தாலும் என்ன. ஓகே, ஏன் ஃப்யூச்சரை நினச்சி பயப்படணும்? ஃப்யூச்சர் எப்படி வேணால் மாறலாம்ல. எது நடந்தாலும் சரி, ஹோல் அண்ட் ஹாப்பி ஹார்ட், முழு மனசோட ஏற்றுக்கங்க. தட் பேஸ் இட்ஸ் டோல். டோல் மீன்ஸ் டேக்ஸ் அப்படின்னு அர்த்தம். நீங்கள் எது நடந்தாலும் முழு மனசோட ஏற்றுக்கங்க. அதில் தோத்தே போனாலும் உங்களுக்கு ஒரு முன் அனுபவம் கிடச்சிருக்கு. தட் பேஸ் இட்ஸ் டோல்ஸ், ஒரு பலன் கிடச்சிருக்கு. அந்த அனுபவம் உங்களுக்கு ஃப்யூச்சரில் நல்லாவே உங்களை கைட் பண்ணும். டு யூத் அண்ட் ஏஜ் அண்ட் ட்ராவல்ஸ் ஆன் வித் சீர். உங்களோட இளமை காலத்திலையா இருந்தாலும் சரி, வயதானாலும் சரி, நீங்கள் செய்கிறதுக்கான பலன் உங்களை தேடி வந்து அடையும். அதை நினச்சி நீங்கள் கவலைப்பட வேணாம், ரொம்ப மகிழ்ச்சியோடு உங்களோட லைஃப்பை நீங்கள் ட்ராவல் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு. So, let the way wind up the hill or down, over rough or smooth, the journey will be joy. So, let the way wind up the hill or down. அதாவது நம்ம போகிற பாதை வைண்ட் அப் அப்படின்னா வளைஞ்சு வளைஞ்சுன்னு அர்த்தம். வைண்டுனா வளைஞ்சு வளைஞ்சு, நம்ம போகிற பாதை வளைஞ்சு வளைஞ்சு அப் தி ஹில் ஆர் டவுன், மேலேயும் போகலாம் கீழ் நோக்கியும் போகலாம். அதாவது நம்ம ஒரு குறிக்கோளை நோக்கி போகலாம், அந்த குறிக்கோள் நம்மளை உயரத்துக்கும் அழைச்சிட்டு போடலாம், கீழையும் சரிச்சு விடலாம். ஓவர் ரஃப் ஆர் ஸ்மூத், நம்ம போகிற பாதை கரடு மரடான பாதையாகவும் இருக்கலாம், இல்லை ஸ்மூத்தான பாதையாகவும் இருக்கலாம். எப்படிப்பட்ட பாதையாக இருந்தாலும் த ஜேர்னி வில் பி ஜாய், நம்ம போகிற ஜேர்னி சந்தோஷமாக தான் முடியும். ஸ்டில் சீக்கிங் வாட் ஐ சாட் வென் பட் எ பாய். ஸ்டில் சீக்கிங், சீக்கிங் அப்படின்னா தேடுதல்னு அர்த்தம். நான் ஒரு பையனாக இருந்தபோது, அதாவது ஆத்தர் வந்து ஏன் பாயை மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, பாய்க்கு தான் வந்து நிறையா க்யூரியாசிட்டி இருக்கும், நிறையா விஷயங்களை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பாய்ஸ் வந்து எதெல்லாம் தேடுவாங்க அப்படின்னா, நியூ ஃப்ரெண்ட்ஷிப், ஹை அட்வென்ச்சர் அண்டு க்ரோன். மை ஹார்ட் வில்
keep the courage of the quest. அந்த தேடலின் மூலமாக என்னோட மனசில் ஒரு தைரியம் வரும் அப்படிங்கிறாரு. And hope the road's last turn will be the best. என்னோட நம்பிக்கைப்படி அந்த ரோடோட டேர்னிங்க்கு அப்புறம் என்ன இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. டேர்னிங்க்கு அப்புறம் ரோடு சரியில்லாமல் கூட இருக்கலாம், திடீர்னு ஒரு ஆக்சிடெண்ட் கூட நடக்கலாம், லைஃப் சேஞ்சஸ் கூட நடக்கலாம். அந்த ரோட் டேர்னிங்க்கு அப்புறம் என்ன நடந்தாலும் அந்த லாஸ்ட் டேர்ன் பெஸ்ட் டேர்னாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் அப்படிங்கிறாரு போயட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான், இந்த போயம் முடிஞ்சிச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க.